ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸ் இல்லை அதிகபட்சம் ஒரு 6-7 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களுமே டெய்லி நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்லும்போது அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருந்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க, இல்லை கடையிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம ஒரு ஸ்டைலில் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். அது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில பேருக்கு ஆகும், ஒரு சில பேருக்கு ஆகாதுன்றவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து எதுவுமே வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். கரெக்டாக அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளாலையுமே வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம நினைக்கிறது தான் நம்மளால் சாதிக்க முடியும்னு எதையுமே வந்து நினச்சோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வந்து கொண்டு வரணும். நினைக்கிறதோடு நிப்பாட்டிடக்கூடாது. இது நான் எப்பயுமே வந்து அப்போ யோசித்து செய்கிறது. எனக்குன்னு யாரும் மோட்டிவேஷன் கொடுக்கறது கிடையாது. எனக்குன்னு யாரும் வந்து இப்படி வந்து தைக்கணும், இப்படி இத்தனை தைச்சனா வந்து உனக்கு இவ்வளோ இதாகும் அப்படிலாம் யாரும் எனக்கு சொன்னது கிடையாது. நானே தான் வந்து எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். அதுக்கு நான் என்னென்னலாம் வந்து யோசிப்பேன் அப்படின்னா, என்னுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை நான் வந்து மைண்டில் வச்சுப்பேன். இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா இந்த லோன் காசு கட்டலாம், இந்த வட்டி காசு கொடுக்கணும், பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், சாப்பாட்டுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையுமே யோசித்து உக்காந்துருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு நமக்கே தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து அந்த சோம்பேறித்தனன்றது கண்டிப்பாக வந்து வராது. அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது சிஸ்டர், எனக்கெலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் எப்படி சிஸ்டர் அந்த மாதிரி வந்து என்னால் தைக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கலாம் அந்த மாதிரி. அப்படி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய வருமானம் வந்து வீட்டுக்கு வந்து இவ்வளோ யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து வீட்டில் இருக்கிற செலவு எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. அப்போது வந்து உங்களுக்கு அந்த செலவுக்கு நம்ம சம்பாதிக்கிற காசுக்கு செலவு இல்லை. நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வந்து நம்ம சம்பாதிக்கிறது வந்து நம்ம வீட்டு செலவுக்குன்னு தேவை கிடையாது அப்படின்ற போது இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு சேவிங் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பவுன் விற்கிற விலையை பார்த்தீங்களா எங்கே போய் நிற்கிதுன்னு. அந்த ஒரு பவுன் உச்சத்தில் போய் நிற்கிது. அப்போது நம்ம இன்னும் வருங்காலத்தில் அந்த ஒரு பவுன் நம்ம வாங்கணும்னு நினச்சா கூட ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமௌண்ட்டு சேவிங் பண்ணுங்கள். சேவிங் பண்ணி ஜுவல்ஸ் எடுத்து வைங்க. நம்ம வந்து கையில் அமௌண்ட்டாக வச்சுருந்தா கூட நமக்கு அந்தளவுக்கு யூசேஜ் வந்து கம்மி தான். அதை வந்து நம்ம ஜுவல்ஸ் எதனா எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நல்லா சம்பாதிச்சு நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது தான் சம்பாதிக்க முடியும். நமக்கு வயசு இருக்கும்போது சம்பாதிச்சா தான் நம்மளால் இன்றைக்கி நமக்கு போக மீதி என்ன இருக்கோ அதை சேவிங் பண்ணி எடுத்து வைக்க முடியும். இல்லை நமக்கு இப்போ முடியல, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இப்படியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சம்பாதிக்க முடியாது. அதனால் நமக்கு காற்றுள்ள போதே தூத்திக்கணும். நமக்கான தொழில் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம அதை என்ன பண்ணலாம், எப்படி யோசிக்கலாம், என்ன பிளான் பண்ணி செய்யலாம் அப்படின்றத யோசிங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுமே வந்து ஃபினான்ஷியலாக ஒரு லேடிஸாக இருக்கிறோம், நம்ம வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல், ஏன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து நான் நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு வந்து வளையல் வாங்கணும், எனக்கு இந்த சுடிதார் வாங்கணும், எனக்கு இந்த சேரீ வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, போன மாதம் தானே வாங்கி கொடுத்தேன், அப்போ தானே வாங்கி கொடுத்தேன், இப்போ தானே வாங்கி கொடுத்தேன், போன வாரம் தானே அந்த காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அந்த வேர்டு வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம நினச்சதை நம்ம இது வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், சரி வாங்கலாம், இது பிடிச்சிருக்கு, சரி நம்ம வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அதை வந்து வாங்கி நம்ம போடுறதுக்கு கூட நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்காது. அப்போது அது வந்து யோசிக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், மன கஷ்டம் வரும். அதுக்கு தான் வந்து நீங்கள் உங்களுடைய வருமானம் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் அதை தனியாகவே உங்களுக்கு தேவையானதை நீங்களாவே வாங்கிக்கலாம் இல்லையா.
அதுக்கோசம் வந்து நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறோம். நமக்கு வந்து என்ன வேணும், எது வேணும், எப்பப்போ நம்ம என்னென்ன வாங்கிக்கணுன்றது இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ஓன் யூஸுக்கு நமக்கு என்னென்னலாம் முக்கியமானது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு ஒரு விஸ்பர் வாங்கணும். அது வந்து மந்த்லி வந்து இத்தனை பீஸ் ஆகுது அப்படின்னும்போது அதை நம்ம வந்து சும்மா சும்மா கேட்கணுன்றது கிடையாது. நம்ம கூட ஒரு மொத்தமாக கூட ஒரு பாக்ஸாக கூட வாங்கி அதை வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட மணி இருக்கும்போது நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கானதை நம்ம வந்து செய்யும்போது நமக்கு ஒரு கெத்து, நமக்கு ஒரு கர்வம் இருக்கும். அது வந்து அதை வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது இல்லை, நான் வந்து இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னும்போது அது கொஞ்சம் இப்போ புரியாது. நீங்கள் நான் சொல்கிறத யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்போ புரியும். நீங்கள் வந்து உங்களுடைய மணிலேருந்து எடுத்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து இப்போது தேவையில்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கும். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெருசாலாம் நம்மளால் வந்து யோசிக்கிறத பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயமா இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேணாம், அப்புறம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதை தவிர்க்கும்போது நம்ம என்ன பெருசாக ஆசைப்பட்டுட்டோம், சின்ன விஷயம் தானே, இது கூட நமக்கு பண்ணித்தர மாட்றாங்களேன்ற ஒரு கஷ்டம் இருக்கும்ல. அதை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிக்க முடியும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நமக்கு இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும், நமக்கு ஃபினான்ஷியலாக வந்து நம்மளும் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதையுமே நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து இந்த லைஃப்பில் இன்னும் அடுத்தபடின்னு சொல்லிட்டு மேலே நீங்கள் போகிறதுக்கும் நிறைய வந்து இந்த டைலரிங் வேலை வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டரே எனக்கு வரல சிஸ்டர், நான் எப்படி சிஸ்டர் நான் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸுன்னு தைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. ஆர்ட்ரு வந்து நமக்கு வரலை, இருக்கிற ஆர்டரை நம்ம எப்படி தைச்சி கொடுக்குறோம் அப்படின்றது இருக்குது. இருக்கிற ஆர்டரை நம்ம கரெக்டாக வந்து அவங்க கேட்குற டைமிங்லேயும் வந்து ஓரடிக்கிற துணி வருது பார்த்திங்களா, அதையுமே வேண்டான்னு சொல்லாமல் அதையுமே அடித்து கொடுங்க. அதே போல் உங்கள் வீட்டாண்டா வந்து ப்ளவுஸ் தைக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க தைக்கிறத விட நீங்கள் ஒரு 10 ரூபா கம்மியாக வந்து வாங்குங்க ப்ளவுஸ்க்கு. டாப்லாம் நைட்டிலாம் ஓரடிக்கிறதுக்கெலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக வாங்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு கஸ்டமர் வந்து தேடி வருவாங்க. நமக்கு கஸ்டமர் பிக்கப் பண்ணி நம்ம தையல் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து விலையை வந்து ஏற்றிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக வாங்குங்க. கஸ்டமர் வர அதுக்கப்புறம் நம்ம இல்லை நூல் விலை அதிகமாகிடுச்சு அதனால் வந்து ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து நம்ம கஸ்டமர் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ கஸ்டமரே இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் 500லேருந்து 1000 வரைக்கும் உங்களால் சம்பாதிச்சிட முடியும். கஸ்டமர் இல்லை, நம்ம வந்து மனசில் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கஷ்டம் இல்லையா? அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டை வந்து ரொம்ப கம்மியாக வாங்க பாருங்கள். இல்லை ஒரு சில பேர் வந்து இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து நல்ல சூப்பராக ஃபினிஷிங்காக தைப்பேன், எனக்கு வந்து கஸ்டமரு சுத்தமாக இல்லை, ஆனால் எனக்கு வந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்றவங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் கடை வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வாங்கி வந்து தைச்சி கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு அது ஓகேவாக இருந்ததுன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரெகுலராக வந்து எத்தனை ப்ளவுஸ் உங்களால் ஒரு நாளைக்கு தைக்க முடியுமோ அது வாங்கி வந்து தையுங்க. அதில் வந்து உங்களுக்கு 2 விஷயம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று நீங்கள் சம்பாதிக்க முடியும், இன்னொன்று ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்க வந்து ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கோசம் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீங்கள் நல்லாவே ஸ்டிச் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதே போல் நீங்கள் தைச்சிக்கிட்டு வருமானத்தை பார்த்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் வந்து என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே கற்றுப்பீங்க. ப்ளவுஸ் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு கற்றுப்பீங்க. இப்படி இருக்கும்போது அங்கே ஃபீஸ் ரேட்டுக்கு தைக்கும்போது அமௌண்ட் வந்து கம்மி தான். ஆனால்
நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கடையை பார்த்துட்டு அசால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு கடையை வைக்கலாம். அதுக்கான தகுதி வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்துடும். அதனால் வந்து நீங்கள் வந்து கடைக்கு நம்ம வேலைக்கு போகிறோம், அங்கே வந்து நமக்கு ஒரு ஜாக்கெட்டுக்கு 120 ரூபா 150 ரூபான்னு வாங்குறாங்க, நமக்கு வந்து 50 ரூபா 70 ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து போகிறது வந்து சம்பாதிக்கவும் போகிறோம், ப்ளஸ் வந்து நிறைய நுணுக்கங்களும் கற்றுக்கணும். இப்படி கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்தடுத்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தையுங்க. நம்ம வீட்டில் சும்மா தான் இருந்தோம் இல்லையா, அதுக்கு இது எவ்வளோ தேவலாம் அப்படின்னு நம்ம மனசை நம்மளே தேற்றிக்கிட்டு இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால் தான் அடுத்த கட்டத்தை வந்து நம்ம நோக்கி ஓட முடியும் இல்லையா. அதனால் இது போல் வந்து ஒரு ஆஃபர் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேண்டான்னு சொல்லாமல் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் செய்யும்போது உங்களுக்கு உங்களுடைய வேலையில் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக புரியும். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம டைலரிங்கில் இன்னும் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக கிடைக்கும். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.